ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, நேற்று நைட்டு நம்ம வீட்டு ஓப்பன் கிச்சனில் பால் காய்ச்சினதுக்கப்புறம் முதலாக சமையல் செய்த வீடியோ தான் இது. என்ன சாப்பாடு செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் இந்த விலாகில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இதில் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும். ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இந்த துளசி மரத்துக்கு 2 பக்கமும் கீழே இருந்த அந்த மணி பிளான்ட்டை தூக்கி கொண்டே அப்படியே வச்சேன் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம், அதாவது அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் இருக்குது. அதில் அந்த மணி பிளான்ட் அப்படியே நிழல்லையே வச்சு வளர்த்திட்டு கடைசியில் கொண்டு போய் அங்கே வச்ச உடனே நான் என்ன நினச்சேன்னா, சரி நல்லா வளர்ந்ததுன்னா அழகாக இருக்கும், அந்த சுவரில் அப்படியே ஹேங் பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு அங்கே வச்சேன். ஆனால் அந்த வெயிலுக்கு செம்ம வெயில் இல்லையா, அது நிழல்லே இருந்து வளர்ந்தது. நல்லா டக்குன்னு எடுத்துக்கொண்டு வெயிலில் வச்சோடனே அது ஒரு மாதிரி காஞ்சிருச்சு. சரின்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 2 தொட்டிலையுமே, அதாவது துளசி மரத்தை தவிர இங்கிட்டு உள்ள 2 தொட்டிலையுமே இந்த சைடும் இருக்கக்கூடிய அதாவது தொட்டியில் துளசியை வச்சு விட்டுட்டேன். சரி, அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக துளசி செடியை பறிச்சாந்து அழகாக நீட்டாக வச்சு வளர்த்தியாச்சு. அது ரொம்ப சூப்பராகவும் தளைஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் உங்கள்கிட்ட காட்டலை இல்லையா இந்த ஏரியாவை. பால் காய்ச்சினதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கே தீபம் ஏற்றுறதுக்காகவே ஒரு கிளாஸ் போட்ட அந்த ஒரு விளக்கு ஒன்று வாங்கியிருந்தல, அது கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கும் அந்த துளசி மாடத்துக்கும் ரொம்ப ஈவனாக கரெக்டாக இருந்தது. கொண்டு போய் நேற்று தான் முதலாக துளசி மாடத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அப்படியே சாம்பிராணியும் காட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே என்னோடய வேலைகளை செஞ்சேன். தண்ணியெல்லாம் எடுத்தாந்து முதலே ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். நான் இப்போது ஒரு 6 மணி போல் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்கெட் வச்சு கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலை ஆரம்பித்தேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம இறங்கி போக முடியாது இல்லையா, அதுக்காக என்னென்ன தேவையோ அதுகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாந்து மேலே வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டைம் தான் ஏறி இறங்கினேன். மொத்தமாக காய்கறி அந்த தாழ்ந்ததுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு தூக்கியாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்கு போனேன். அந்த தண்ணி குடத்தில் எடுத்தாந்து வச்சுக்கிட்டேன். 2 டைம் ஏறி இறங்கினேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஓப்பன் கிச்சனில் சமைக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ட்ரே பற்றி சொல்லணும். இது இங்கே எங்கள் ஊர்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1300 இதோட ரேட்டு. ஆனால் ஆன்லைனில் நான் இந்த டிசைன் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே ரேட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. நான் ஒரு 2 கடையில் போய் பார்த்தேன். நானாக ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் பார்த்துட்டு அங்கே என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் எனக்கு இது மாதிரி வேணும், இந்த அளவில் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி, அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2 அடி, அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தேன். அங்கேயே அதே ரேட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சூப்பராக செய்கிற இடத்துல நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதோட அட்ரஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கோபியில் தான் வாங்கினது, எங்கள் ஊரில் வாங்கினது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு விடுறேன். ஏன்னா இங்கே லோக்கலில் யாராவது நீங்கள் சேனல் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆசைகள் இருந்தது அப்படின்னா யூஸ் ஆகும். இன்னொன்று இது இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டீ கடைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது இந்த டீ டம்ளர்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கழுவுறதுக்கு, அதுக்கு தான் எல்லாம் அந்த சைடில் ஹோல்ஸ் போட்டு அதில் அந்த டியூப் இறக்கி விட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி அதுக்கு தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லா அளவுகள்லையுமே இதை விட பெருசாகவும் இருந்தது. நான் நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும், அதாவது 2க்கு 3 அடி நான் போய் செய்ய சொன்னது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஹெவியாக செய்ய சொன்னால் 2 பக்கம் கைப்பிடி இருக்கிற மாதிரி, ஏன்னா தூக்கிக்கிட்டு நம்ம மேலே வர்றது அதை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஹெவியாக செய்ய சொன்னேன். ஏன்னா தீ வச்சு நம்ம எரிக்கும் போது அது ஹோல்ஸ் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஹெவியாக செய்ய சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கறி பிடிக்காமல் நம்ம சமைக்கிறதுக்கு தரையில் ஹீட்டும் இறங்கக்கூடாது. ஏன்னா மொட்டை மாடிங்கிறப்போ அது ரொம்ப, இப்போ வெளியில் தர அப்படின்னா கூட ஓகே, ஆனால் மொட்டை மாடிங்கிறப்போ கீழே ஃப்ளோருக்கு ஹீட் இறங்கும். இன்னொன்று கறியும் பிடிக்கும் இல்லையா, அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே செய்ய சொன்னேன். அதாவது க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுற வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் அடுத்து.
அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அப்படியே கூட்டி நம்ம தொடச்சி ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருது, ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஆனால் இதில் சமைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுப்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் ரொம்ப புகையாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது விறகுமே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தில் எடுத்த அந்த அதை என்ன கொச்சின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் சைடெல்லாம், அந்த மட்டை அந்த அதெல்லாம் வந்து கொச்சியில் கொளஞ்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு எரிச்சிட்டு இருந்ததுனால அந்த தேங்காய் கொட்டாச்சி போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்று எரியுது. இதெல்லாம் வச்ச உடனே சும்மா தகன்னு எரிச்சிட்டு வெளியிலேயே வந்தது. அதுவும் காற்று, செம காற்று, இந்த ஆடி காற்று சொல்லவா வேணும், அவ்வளவு காற்று அடிச்சுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம சமைச்சு முடிச்சிருவோமா அப்படியெல்லாம் யோசனை பண்ணேன். ஆனாலும் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் முடியும், செய்யாமல் விடவே கூடாது அப்படிங்கிறக்காக செஞ்சு முடிச்சிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான்லாம் வந்து கிராமத்திலே வந்து பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். அதனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் தான் வந்து சமைச்சிருக்கிறோம். அப்போல்லாம் ஏது கேஸு சிலிண்டர்லாம் ஏது இல்லையா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சமையல், அப்போல்லாம் நான்லாம் சமையல் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக்கிட்டோம். 5th படிக்கையிலேருந்தே சமையல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ அம்மாலாம் வந்து வெளியில் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வர்றக்குள்ளேயும் சமைச்சு வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு செய்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்தே வந்து கிராமத்து பிள்ளைங்க எல்லாருமே கற்றுக்குவாங்க. அது அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே இருந்துக்குவாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த விறகடுப்பு இப்போ உள்ள இந்த நாகரிக காலத்தில் இது வந்து ஒரு ஆசை மாதிரி வந்துருச்சு எனக்கு. நம்மளும் விறகடுப்பில் சமைக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, விறகடுப்பில் சமைக்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிக்கனே எடுத்து வறுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சாலும் சரி, அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இந்த விறகெல்லாம் நம்ம காசுக்கு வாங்க போகிறதில்ல, இருக்கிறத வச்சு செய்வோமே அப்படின்னு தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு ஆசையும் கூட. எனக்கு அந்த சின்ன வயசில் சமைச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அப்போல்லாம் வெளியில் தான் வந்து அடுப்பு போட்டு, அதாவது மண்ணிலேயே அடுப்பு போட்டு வெளியில் தான் வந்து சமைப்போம். அப்போலாம் வீட்டுக்குள்ளேயும் சமைக்கிறது கிடையாது, வெளியில் வாசலில் தான் அடுப்பு போட்டு சமைச்சிட்ருப்போம். அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. இங்கே நம்ம கார்டனுக்குள்ளே வச்சு கூட சமைக்கலாம். ஆனால் தென்னை மரம் இருக்கிறதால அந்த மட்டை தேங்காய் தலைகளில் விழுந்துடும் அப்படிங்கிறக்காக சரி நம்ம மொட்டை மாடியில் நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக வந்து நின்று சமைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே எல்லாம் வாங்கி, இது யதார்த்தமாக இப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த வீடியோ வந்தது. அதாவது அந்த ட்ரேயோட அடுப்போடு இருக்குது. அதுலேயும் வந்து 1400 ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க ரேட்டு. சரி, அவ்வளோ ரேட்டு நம்ம கொடுத்து வாங்குறதா அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அதில் அடுப்பும் இருந்தது. நம்ம வந்து அடுப்பு இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக செய்ய சொன்னதுனால இவ்வளோ ரேட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போ அதை கொண்டாந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு ஏரியா பக்கம் டக்குன்னு வந்து செய்யக்கூடிய ஒரே சமையல், அதாவது மாவு இல்லை நம்ம வந்து ஏதாவது சீக்கிரம் ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அரிசியும் பருப்பு சாதம் தான். இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அரிசி பருப்பு ரெண்டையும் ஒட்டுக்க ஊற வச்சு அதை வந்து செய்கிறது. இப்போ நான் அரிசி வந்து ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்தேன் அப்படின்னா அதில் பருப்பு வந்து ஒரு 1/4 டம்ளர், துவரம் பருப்பு 1/4 டம்ளர் போட்டு நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு, அதுக்கு வந்து வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டம்ளருக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொண்டு அங்கே நம்ம செடிகளுக்கே எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால அரிசி களைஞ்சதையும் கொண்டு செடிகளுக்கே ஊற்றியாச்சு. அந்த காய்கறி வேஸ்ட்டையும் செடிகளுக்கே உரமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் தண்ணியில் கழுவிட்டு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலையும் அலசி எடுத்து வச்சாச்சு. இதோட ஒரு 5-6 வரமிளகா வச்சுக்கோங்க. வரமிளகாயில் செஞ்சோம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டோம்னா அது ஒரு மாதிரி மணமாகவும், அந்த மணமும் வேறு மாதிரி மாறிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். அது அவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது தான். பச்சை மிளகாய் போடலாம் தாராளமாக. இந்த அரிசி பருப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஜீரகம், தனியா, அதாவது மல்லி, இதெல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணி அதை தாளித்து செய்வாங்க. அப்புறம் ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி அது விதவிதமாக செய்வாங்க. அது அப்பையிலேருந்தே இது வந்து இங்கே ஃபேமஸ்னால அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய எப்படி செய்வேங்கிறத நான் அப்படியே வந்து சொல்கிறேன். இப்போது எல்லாமே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் விறகு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஓலை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓலையை எடுத்துகிட்டு வந்து பற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால் ஓலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன விறகுகளை எடுத்து வச்சேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
அந்த துளசி மாடத்துக்கிட்ட தீபம் எரியிறப்போ நம்ம அப்படியே வந்து சமையல் செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. சுற்றி நல்லா தென்னை மரம் வச்சுருக்கேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரையோட கிளை சுற்றி அந்த ஃபுல்லாக மரங்கள் இருக்கிறதுனால அந்த மரத்தோட அந்த க்ரீனஸ் பார்த்துட்டு சமையல் பண்ணுறது. அப்புறம் நல்ல ஒரு பௌர்ணமி நிலவு, அந்த நிலவு வெளிச்சத்தில் நல்லா நின்றுட்டு சமைக்கிறதும், அந்த இயற்கையோட சவுண்டு இருக்குல்ல, அந்த இரவில் கேட்குள்ளையா சவுண்டு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே சமைக்கிறது அவ்வளோ நல்லா இருந்தது. காதில் ஹெட்செட் போட்டுட்டு ஃபுல்லாக இளையராஜா ஹிட்ஸு தான் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது ஏன்னா நம்ம வெளியில் வச்சு கேட்டோம் அப்படின்னா அது காப்பிரைட் வரும். அதனால சரி ஒரு நேச்சுரலாக அந்த வீடியோ இருக்கட்டும். ஏன்னா எப்போதுமே வந்து நான் பாட்டு கேட்குறேன், அது வந்து உள்ள வீடியோக்குள்ளே வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா அதை மியூட் பண்ணிடுவேன் நான், ஏன்னா காப்பிரைட் வரும் அப்படிங்கிறக்காக. இந்த வீடியோ நேச்சுரல் சவுண்டோடவே எல்லா சவுண்டும் அதில் அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே ஹெட்செட்டில் வந்து காதில் போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து சமையல் பண்ணேன். பற்ற வைக்கையில் டக்குன்னு பற்றிருச்சு. அது வந்து ஈஸியாகவே என்ன சொல்கிறது, கஷ்டமாகவே தெரியல. இப்போ அங்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்கு அங்கே போய் பக்கத்து வீட்டில் ஓலை இருக்குதுல்ல, அதாவது என்ன ஓலை அப்படின்னா பனை ஓலையில் தான் அங்கே தீயெல்லாம் வந்து அந்த காஞ்சி போன ஓலையெல்லாம் வெட்டியாந்து அந்த தீ எரிக்கிறதுக்கே வந்து தனியாக கட்டி வச்சுருப்போம். அதுக்கு போக அந்த மரத்தோட விறகுகள் எல்லா விறகுமே இருக்கும். அங்கெல்லாம் வந்து விறகு போகிறதே ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துமே, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் வேணும் இல்லையா. அதுக்காகவே அதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைலாம் என்னோடய செட்டுகள்லாம் சேர்ந்து விறகு பொருட்கள்லாம் போவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்போ வந்து நடந்தது. அப்போ அந்த 80, 90 ஹிட்ஸுக்கெல்லாம் அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா சரி வேறு பாத்திரத்தில் நான் வந்து, அதாவது இந்த தேக்ஷா பாத்திரம் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம இப்போது பிரியாணி மாதிரி செஞ்சிடலாமான்னு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி குக்கரில் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு, விசில் வருமா வராதா என்னன்னே தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்களா, இது அடுப்பு வந்து ரொம்ப சின்ன அடுப்பாக போயிடுச்சு. இப்போ நம்ம மண் அடுப்பாக இருந்ததுன்னா அந்த கொண்டைன்னு சொல்லுவோம்ல 3 பக்கம் இருக்குல்ல, அப்போ ஈவனாக வந்து அந்த தீ வந்து 3 பக்கமும் பரவும். அப்போ பாத்திரம் சீக்கிரம் வந்து சூடாகும். இது என்னாச்சு அப்படின்னா, இது இரும்படுப்புறதுனால சுற்றி வந்து ஓப்பன் இல்லாமல் நல்லா மோல்டிங்காக இருக்கிறதுனால தீ முன்னாடியே அந்த காற்றுக்கு இழுத்துக்கிட்டே வந்துருச்சு. அந்த விறகும் பார்த்திங்கன்னா பசன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நின்று எரியவே இல்லை. இப்போ நம்ம விறகு வச்சோம் அப்படின்னா நின்று எரியும், நம்ம சமையலுக்கு தகுந்த மாதிரி நின்று எரியும்ல. ஆனால் இது அப்படி எரியவே இல்லை. ஏன்னா காற்றும் அந்தளவுக்கு செம்ம காற்று. இந்த காற்றுல சமைச்சிருவோமா அப்படிலாம் கூட யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். பேசாமல் எடுத்துக்கொண்டு அதாவது நம்ம குக்கரை எடுத்துகிட்டு போய் கீழே கொண்டு சிலிண்டர்லேயே வச்சுருவோமா அப்படிலாம் கூட யோசனை பண்ணேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தாளிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எரிச்சு, அதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு சில விஷயங்களை செய்ய ஒரு யோசனைகள் வரும் இல்லையா. ரொம்ப நாள் ஆச்சு இப்போல்லாம் நம்ம எங்கே விறகுல சமைக்கிறோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக விறகுலையும் நம்ம சமைக்கிறதே கிடையாது. எல்லாமே கேஸ் அடுப்புக்கு மாறினதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த அடுப்பில் தான் சமைக்கிறோம், சிலிண்டர் அடுப்பில் தான் சமைக்கிறோம். அப்படிங்கிறப்போ சரி நின்று எரியறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த கொட்டாச்சி கொண்டாந்து உள்ளே ஒவ்வொன்று எரிய ஒன்றை வந்து உள்ளே போட்டுருவேன். அது ஹீட்டாகி எரியறதுக்கு கரெக்டாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் நின்று எரிஞ்சுது. அது கரெக்டாக அந்த குக்கருக்கும் அடியில் வந்து நல்லா ஹீட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னா, இது நான் சாப்பாடு செய்கிறது சொல்கிறேன். இப்போ நல்லா குக்கர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய், இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு ஒரு 2 பத்தை பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு நான் சாப்பாட்டுக்கு நிறைய போடுவேன், அதனால் பூண்டு ஒரு 2 பத்தை பூண்டு வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு தான் மிளகாய்த்தூள் சேர்ப்பேன். தனி மிளகாய் தூள் கிடையாது, குழம்பு மிளகாய் தூள். நம்ம வீட்டிலே அரைச்சிருக்க மிளகாய் தூள் கூட ஓகே. குழம்பு மிளகாய் தூள் புளிக்குழம்புக்கெலாம் சேர்த்துக்குவோம்ல, அந்த மிளகாய் தூள் சொல்கிறேன். அந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சில பேர் மஞ்சத்தூள் போடுவாங்க. நான் வந்து இந்த பொடியிலே மஞ்சத்தூள்லாம் இருக்கிறதுனால அது வந்து நான் போட மாட்டேன். அந்த சாப்பாட்டுடைய கலரும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு அந்த மஞ்சள் கலரில் தெரியும். இப்போ அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சு களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் தான் தண்ணி வைக்கணும். நம்ம
அதாவது சாப்பாட்டுக்கு எப்போதும் தண்ணி அளவாக வைப்போம்ல, அதுதான் நான் வந்து எனக்கு இந்த கண்ணோட்டத்திலே அளந்து ஊற்றிடுவேன் தண்ணி. இப்படி தானே அளந்து ஊற்றுறதில்ல, அது வந்து கரெக்டாக வந்துடும். சில பேருக்கு அந்த கண்ணோட்டங்கிறது இருக்குல்ல, அந்த அளவு சில பேர் அளந்து ஊற்றுவாங்க, சில பேர் அந்த அளவுலேயே செய்வாங்கள்ல. நான் வந்து அளவுலேயே செஞ்சுருவேன், அளந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோது கரெக்டாக ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி போட்டு விசிலை போட்டு விட்டாச்சு. இப்போ விசில் வரணும். விசில் வர்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னொன்று வந்து அந்த தீ எரிய அந்த கங்கு வந்து உள்ளே நிறைய சேர என்னாச்சு அப்படின்னா விறகு வெளியவே தள்ளிட்டு வர்ற மாதிரி இருந்ததா. மறுபடியும் என்ன பண்ணேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாம்பல் எல்லாம் அந்த கங்கெல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, அக்கா இது வந்து பயங்கர ஹீட் ஆகலையா அப்படின்னு. ஹீட்டே ஆகலைப்பா, உண்மையாலுமே சொல்கிறேன். சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஓரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீ வேஸ்ட்டாக போன அந்த நெருப்பெல்லாமே ஓரத்தில் தான் தள்ளி வச்சுருந்தேன். ஆனால் வந்து எந்த ஒரு ஹீட்டும் நம்ம கைக்கும் வரலை, எதுக்குமே வரல. அந்த புகை மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு நாள்னால. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததை தவிர அது காற்றடிச்சதுனால அவ்வளோவாவும் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் நம்ம இந்த அடுப்பு அணைகிறப்போ ஊதுறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது. மற்றபடி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. விசில் வராமல் இருந்தவொடனே டக்குன்னு என்ன பண்ணேன், கொஞ்சம் வந்து அந்த கரண்டியை வச்சு லைட்டாக தூக்கி விட்டேன். அப்புறம் வந்து விசில் ஓகே தம் உள்ளே பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஓரளவுக்கு ஹீட் ஏறுது அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. தேவையில்லாத அந்த நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு தண்ணி தெளித்து அப்படியே அமர்த்தி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அனலில் வச்சேன். சூப்பராக வந்து சாப்பாடு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாவு இல்லாத நாள் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு சாப்பாடு நம்ம எல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இதை செய்யுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா லெமன் ஊறுகாய் எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இது கூட தயிர் வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா மோர் அடித்து நல்லா கெட்டியாக மோர் அடித்து சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெறும் சாதம் சாப்பிட்றதோட ஃபஸ்ட்டு வெறும் சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கரண்டி சாப்பாடை வந்து மோர் ஊற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோடவும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் இல்லை சரிதா சிஸ்டர் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னு. ஃபேமிலியோடு தான் உட்காந்துருந்தோம். நான் என்னோடய ஹஸ்பண்ட் பையன் எல்லாருமே வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோக்காக மட்டும்தான் தனியாக நான் வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க. எதுக்கு ஃபேமிலியெல்லாம் காட்டிட்டு அப்படிங்கிறது எனக்கு ஃபேமிலியை வந்து பப்ளிக்கில் வீடியோவில் காட்டுறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து அதை தான் நான் சொல்லுவேன். எப்பாவது ஒரு டைம் ஏதாவது பேக்கில் காட்டியிருப்பேனே தவிர மற்றபடி அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. சரி அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் வீடியோக்காக தட்டை எடுத்துகிட்டு வந்து மோர் ஊற்றிட்டு வந்து இங்கே வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்போ நைட்டு சாப்பிட்டாலும் ஃபேமிலி நாங்கள் 3 பேரும் உட்காந்து தான் சாப்பிடுவோம். சின்ன பையன் காலேஜிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னா 4 பேரும் உட்காந்து தான் சாப்பிடுவோம். கரெக்டாக 8 மணிங்கிறப்போ சாப்பிட்டு முடிச்சுவோம் நைட்டு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் செய்வோம். அதனால் எப்போதும் ஃபேமிலியோடு தான் சாப்பிடுவோம். வீடியோக்காக தான் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன். நீங்கள் எல்லோரும் கேட்டதுக்கு உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கண்டாங்கி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டெல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்க சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுறேன் சரியா. அதை தான் நான் காலையில் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுடைய அன்பு அந்த வீடியோவில் பார்க்குறப்போ, நேற்று அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது. நல்லா ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு அந்த சைடு பாய் விரிச்சிருந்தோம். பாய் விரித்து தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா அந்த கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாயில் உட்காந்துட்டே தான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்போவே வீடியோ கொடுத்துட்டு தான் கீழே இறங்கி போனேன். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு செய்ய கொண்டு வந்த பொருளெல்லாம் தம்பி கீழே எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் நான் வந்து கடைசியில் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டாண்டு மொபைலு இதுகளை எடுத்துக்கிட்டு கீழே போயாச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. நல்லா சமைச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சமையல் வீடியோ இங்கே நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், அவ்வளோ பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.